வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் வணக்கங்க நண்பர்களே. இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது மீன ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு வரக்கூடிய புரட்டாசி மாதத்தில் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுபோக புரட்டாசி மாதம் பிறக்கப்படக்கூடியது புரட்டாசி மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலை நீதியும் நேர்மையும் தவறாமல் வழி நடக்கக்கூடிய யமனேஸ்வரர் அவதரித்த நட்சத்திரமான சதயம் நட்சத்திரம் 3வது பாதத்தில் 315 டிகிரியில் கும்ப ராசியில் கன்னியா லக்னத்தில் தானுங்க இந்த மாதம் பிறக்கப்படுது. அப்படி பிறக்கப்படக்கூடிய புரட்டாசி மாதம் மீன ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா? மீன ராசிக்கு அதிபதி குரு பகவான். மீன ராசிக்கு 3வது பாவகத்தில் குரு பகவான் இருக்கார். இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலமாக மீனராசி நண்பர்களுக்கு எந்த விதமான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இருந்த மாதிரி எனக்கு தெரியல. யாரோ பிழைக்கிறதுக்கு நாம் கஷ்டப்படுற மாதிரியும் உழைப்பு மட்டுமே போடுற மாதிரியும் உயர்வு இல்லாத மாதிரியும் ஏதோ ஒரு மிஷின் வாழ்க்கை வாழ்கிற மாதிரி தான் இந்த நிமிஷம் வரைக்கும் இருந்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு காரணம் என்னன்னா, மீன ராசியில் இருக்கக்கூடிய ராகு உத்திராடம் நட்சத்திரம் 3வது பாதத்தில் 342 டிகிரியில் ராகு இருக்கிறார். என்னதான் நல்லதே செஞ்சாலும் கெட்ட பேர் தான் வரும். மற்றவங்கெல்லாம் 8 மணி நேரம் வேலை பார்ப்பாங்க, நம்ம 12 மணி நேரம் வேலை பார்த்தாலும் நல்ல பேர் கிடையாது. அதுபோக உங்களுடைய ராசிக்கு மீன ராசிக்கு 12வது பாவகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மாடு கறக்கிறதுக்கும் பூனை குடிக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்குது. 1ஆம் தேதி சம்பளம் வருதோ இல்லையோ நமக்கு 30ஆம் தேதி செலவு ரெடியாக இருக்குது. சம்பளம் வந்ததுக்கப்புறம் செலவு கிடையாது, சம்பளம் வரத்துக்கு முன்னாடியே செலவு ரெடியாக இருக்குது. சம்பளம் 10,000 ரூபாய் அப்படின்னா செலவு 12,000 ரூபாய், 2,000 ரூபாய் வந்து வெளியே கடன் வாங்கி செய்யக்கூடிய சூழ்நிலையில் தான் ஒரு 6-7 மாத காலத்தில் இந்த மீனராசியில் பிறந்த நண்பர்கள் இருக்கிறீங்க. ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, இதுதான் உண்மை. அப்போது ராசிக்கு 3வது பாவகத்தில் வேற குரு, ராசிநாதன் பகையாக இருந்தார். ராசிநாதன் யாருடைய சாரத்தில் வேற இருந்தார்? இதுக்கு முன்னாடி சந்திரனுடைய சாரத்தில் இருந்தார். ரோகிணி நட்சத்திரம் அப்படின்ற ஒரு சந்திர பகவானுடைய சாரத்தில் இருந்தார். இது எல்லாமே நமக்கு பாதகத்தை தான் கொடுத்தது. இது வரைக்கும் அது பார்த்துக்கிட்டு தான் இருந்தீங்க. என்னடா பண்ணுறது அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தீங்க. 10,000 ரூபாய் கடன் 20,000 ரூபாய் ஆச்சு, 20,000 ரூபாய் கடன் 60,000 ரூபாய் ஆச்சு, 60,000 ரூபாய் கடன் 1,00,000 ரூபாய் ஆச்சு. இதுதான் நடந்தது இந்த நிமிஷம் வரைக்கும். ஆக இந்த புரட்டாசி மாதத்தில் 100% மாற்றங்கள் வரும். எந்த வகையில் மாற்றம் வரும் விளக்கமாக சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு சூரிய பகவானுடைய பார்வை உங்கள் மேலே படக்கூடிய ஒரே மாதம் இந்த புரட்டாசி மாதம்தான். மீனராசி நண்பர்களுக்கு அதிபதி குரு பகவான். குரு பகவானுடைய பார்வையில் தான் சூரிய பகவான் இருக்கார். அதாவது புரட்டாசி மாதம் முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் மாதம் முழுவதும் சூரிய பகவான் கன்னி ராசியில் சஞ்சரிப்பார். கன்னி ராசியில் 150 டிகிரியிலிருந்து 180 டிகிரி வரைக்கும் சூரிய பகவான் வருவார். உத்தரம் நட்சத்திரம் 2வது பாதத்தில் இருந்து உத்தர நட்சத்திரம் 3வது பாதம் 4வது பாதம், அஸ்தம் நட்சத்திரம் 4 பாதம், சித்திர நட்சத்திரம் 1 பாதம் 2வது பாதம், இந்த மாதிரி 9 பாதம் கன்னி ராசியில் சூரிய பகவான் பயணிச்சுட்டு வருவார். அப்போது மாத தொடக்கத்திலேயே 7வது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய புதன் சூரியனுடைய வீட்டிலையும் சூரியன் புதனுடைய வீட்டிலையும் கிரக பரிவர்த்தனை செய்திருக்காங்க. பகை நீங்கும், நோய் நொடிகள் குறையும். நமக்கு முன்னேற்றத்துக்கு முட்டுக்கிட்டே நிறைய பேர் இருக்காங்கல்ல. நமக்கு நல்லது செய்கிறதுக்கு 4 பேர் இருக்கிறானுங்களோ இல்லையோ, கெட்டது செய்கிறதுக்கு 40 பேர் இருக்கிறானுங்க. அப்போது நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடிய அந்த நபர்களோ அந்த செயல்களோ விலகும். தடையாக இருக்கக்கூடியவங்க, முட்டுக்கட்டைனா என்னன்னு தெரியலைங்க அப்படின்னா, தடையாக இருக்கிறவங்க, முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கிற நண்பர்களோ அல்லது ஒரு செயலோ அது விலகிறதுக்கான நேரகாலங்கள் இந்த நேரகாலங்கள். அதுபோக உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் என்ன நோயினே தெரியலைங்க. காலையில் நல்லா இருக்கிறேன், சாயந்தரம் படுத்துக்கிறேன், சாயந்தரம் நல்லா இருக்கிறேன், காலையில் படுத்துக்கிறேன், ஏதோ ஒரு சங்கடம் கொடுத்துக்கிட்டே இருக்குதுங்க 6 மாத காலத்தில் இருந்து அப்படின்னா, சூரிய பகவானுடைய பார்வை நம்ம ராசி மேலே படுவதால் சூரியனை கண்ட பனித்துளி போல விலக போகுது உடம்புல இருக்கிற சங்கடம். சூரிய பகவானுடைய பார்வை நம்ம ராசி மேலே முழுமையாக படும் தருணத்தில் அந்த சூரியனை கண்ட பனித்துளி
எப்படி கரையமோ அந்த மாதிரி கரைய போகுது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தொந்தரவுகள். அது பார்த்துக்கிடுங்க. நிச்சயமாக 100% சொல்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் எடுத்த வைத்தியம் உங்களுக்கு கை கொடுத்துதா கை கொடுக்கலையா எனக்கு தெரியல. இந்த நேரத்தில் நிச்சயமாக உங்கள் உடல் தேகத்தில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் சரியாகும், மன அழுத்தம் சரியாகும், அதுபோக பொருளாதாரத்தில் இருக்கிற சங்கடமும் சரியாக போகுது. எப்படி சரியாக போகுது? உங்கள் ராசிக்கு, மீன ராசிக்கு 2வது பாவகத்துக்கு அதிபதி தான் தனத்துக்கு சொந்தக்காரர். அந்த தனத்துக்கு சொந்தக்காரர் 2வது பாவகத்துக்கு அதிபதி செவ்வாய். தொழிலுக்கு சொந்தக்காரர் யாரு? குரு இல்லையா? அப்போ இந்த மாத தொடக்கத்திலேயே தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் 3வது பாவகத்தில் இருந்து செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறார். மிருகசீரிச நட்சத்திரம் சொல்லக்கூடிய இந்திரன் அவதரிச்ச நட்சத்திரம் தான் மிருகசீரிச நட்சத்திரம். மிருகசீரிச நட்சத்திரம் முதல் பாதத்தில் 56 டிகிரியில் குரு பகவான் இருக்கிறார். குரு பகவான் தொழில் ஸ்தானாதிபதி செவ்வாயுடைய நட்சத்திரம் வாங்குறார். இந்த மாதம் புரட்டாசி மாதம் 11ஆம் தேதி தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் குரு பகவானுடைய நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரத்துக்கு வரார். அப்போ தனஸ்தானாதிபதியும் தொழில் ஸ்தானாதிபதியும் நட்சத்திர பரிவர்த்தனை. அருமையான நேரம், பிரமாதமான நேரம். அதை விட இன்னொரு முக்கியமான சமாச்சாரம் சொல்கிறோம், அதுவும் கேட்டுக்கோங்க. இந்த தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் குரு பகவானுடைய நட்சத்திரமான தொழில் ஸ்தானாதிபதி நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரத்தில் இருந்து தொழில் ஸ்தானத்தை பார்க்குறார். கொடுக்கக்கூடிய தெய்வம் கூரையை பிச்சுக்கிட்டு கொடுக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? உண்மையிலேயே அந்த மாதிரி நேரம் தான் இது. என்ன சார் இப்படியெல்லாம் மிகைப்படுத்தி சொல்கிறீங்க? இதெல்லாம் நடக்குமா சார்? நடக்கணும்னு விதி இருந்தால் அது மாறவா போகுது? இந்த நேரத்தில் உழைப்புக்கு தகுந்த உயர்வு, வாழ்க்கைக்கு ஏற்ற வளர்ச்சி நிச்சயமாக வரப்போகுது. தனஸ்தானாதிபதியோடைய பார்வை தொழில் ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய தருணம் வருஷத்துக்கு ஒரு முறை தான் பார்த்துக்கிடுங்க. அதுபோக தனஸ்தானாதிபதியும் தொழில் ஸ்தானாதிபதியும் நட்சத்திர பரிவர்த்தனையாக இருக்குது. இந்த அமைப்பு மறுபடியும் எத்தனை வருஷம் ஆகுதுன்னு தெரியல. நான் கணக்கு போட்டு பார்த்த வரைக்கும் அடுத்த ஒரு 30 வருஷத்துக்கு இல்லை இந்த மாதிரி. நிச்சயம் அடுத்த ஒரு 30 வருஷத்துக்கு இந்த மாதிரி கிடையாது. அந்த மாதிரி ஒரு அதிசயமும் அற்புதமும் புரட்டாசி மாதம் 11ஆம் தேதிக்கு மேற்கொண்டு நடக்க போகுது. அதை விட ஒரு அதிசயம் என்னன்னா, சூரிய பகவானும் புதன் பகவானும் உங்களுடைய ராசிக்கு 7வது பாவகன் சொல்லக்கூடிய திருமண ஸ்தானத்தில் ஒரே பாவகத்தில் புதன் ஆதித்ய யோகமாக வராங்க. எப்போ? 7ஆம் தேதி, புரட்டாசி மாதம் 7ஆம் தேதி. திருமண ஸ்தானத்தில் திருமண ஸ்தானாதிபதி வரக்கூடிய நேரத்தில் குடும்பஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் அந்த திருமண ஸ்தானாதிபதியை பார்க்குறாங்க. செவ்வாவுக்கு பார்வை 4வது பார்வை இருக்குதுங்க, 7வது பார்வை இருக்குதுங்க, 8வது பார்வை இருக்குதுங்க செவ்வாவுக்கு. அதாவது குரு சனி இவங்களை தவிர 3 பார்வை வாங்கக்கூடிய ஒரே கிரகம் செவ்வாய் தானுங்க. அப்போ செவ்வாய் நமக்கு தனஸ்தானாதிபதி, நமக்கு நட்பு கிரகம். அப்போ செவ்வாய் நம்ம ராசியாதிபதி குருவுடைய நட்சத்திரத்தில் இருந்து புதனாதித்ய யோகமாக இருக்கக்கூடிய புதனையும் சூரியனையும் 4வது பார்வையில் பார்க்குறாங்கன்னா, அப்போ அந்த 2 பேரும் புதனும் சூரியன் நம்ம ராசியை பார்ப்பதால் பொருளாதாரத்தில் இருக்கிற பிரச்சனை மட்டும் சரியாக போகிறதில்ல, மன வாழ்க்கையில் இருக்கிற சங்கடங்களும் சரியாக போகுது. சார் பறக்க பறக்க பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறேன், மனசில் நிம்மதி சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறேன் சார், மன வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷம் இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்கிறேன் சார். ஆசை 30 நாள் மோகம் 60 நாள்னு சொல்லுவாங்க. இதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். என் வாழ்க்கையில் அது உண்மையாகி போச்சு. ஒரு தப்பு நான் பண்ணலைங்க, ஆனால் இன்னைக்கு சங்கடப்பட்டு சிரமப்பட்டு சின்னப்பட்டு கிடக்கிறேங்க கணவன் மனைவி அப்படின்னா, இந்த நேரத்தில் பொருளாதாரத்தில் இருக்கிற பிரச்சனை எப்படி சரியாகும்னு சொல்கிறனோ, வேலை வாய்ப்பில் இருக்கிற பிரச்சனை எப்படி சரியாகும்னு சொல்கிறனோ, அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் சரியாகும். மனுஷனுக்கு நிம்மதி சம்பாதிக்கிறதுல இல்லைங்க, மன வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கிறது. 4 காசு சம்பாதிச்சாலும் நிம்மதியாக நான் இருக்கிறேனையா, சந்தோஷமாக நான் இருக்கிறேனையா அப்படின்னு சொல்கிறவங்க 10% கூட கிடையாது. ஆனால் இந்த மீனராசியில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய சிறப்பான ஒரு நேரம், பிரமாதமான ஒரு நேரம். நான் ஆதாரத்தை சொல்கிறேன், மறுபடியும் ஆதாரத்தை சொல்கிறேன். தனஸ்தானாதிபதி குடும்பஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாய் குரு பகவானுடைய சாரம் வாங்குவதால் அந்த இடத்துல குருமங்கள யோகமாக வருவார். குரு பகவான் செவ்வாவுடைய நட்சத்திரத்தில் வரதுனாலையும் குருமங்கள யோகமாக வருவார். இந்த செவ்வாவும் குருவும் 2 பேரும் சேர்ந்து அந்த திருமண ஸ்தானத்தை பார்க்குறாங்க. மாச தொடக்கத்திலிருந்து மாச கடைசி வரைக்கும் குரு பகவானுடைய பார்வை 5வது பார்வையா புதனை பார்க்குறாரு.
உங்கள் ராசிக்கு 7வது பாவகத்தை பார்க்குறார். செவ்வாய் மாத தொடக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 7வது பாவகத்தை பார்க்குறாங்க. செவ்வாய் 4வது பார்வை, குரு 5வது பார்வை. அப்போது இதை விட ஏற்கனவே 2 பேரும் குருவும் செவ்வாவும் நட்சத்திர பரிவர்த்தனை பண்ணிக்கிட்டாங்க. 2 பேரும் சேர்ந்து ஒரு இடத்த பார்க்கறதுனால எப்பேற்பட்ட குருமங்கள யோகமாக இருக்குன்னு பாருங்க. நம்ம நேரம் 7வது பாவகத்திலையும் ஒரு யோகம் புதனாதித்ய யோகமாக இருக்கு. இந்த நேரத்தில் நீங்கள் வளரலன்னா, இந்த நேரத்தில் நீங்கள் வாழலைன்னா, இந்த மாதிரி ஒரு நேரம் மறுபடியும் வரும்னு கனவுல கூட நினைக்காதீங்க. ஐயா, சம்பாதிக்கிறதுன்றது எல்லாராலையும் முடியுங்க. சத்தியமாக எல்லாராலையும் முடியும் சம்பாதிக்கிறது. அவங்க திறமைக்கு தகுந்த மாதிரி, அவங்க உழைப்புக்கு தகுந்த மாதிரி சம்பாதனை வந்துக்கிட்டு தான் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. சாதிக்கிறது அப்படி கிடையாதுங்க. 1000 பேர் சம்பாதிச்சா அதில் 2 பேர் சாதிக்கிறவங்க பெரிய விஷயம். மாதம் அந்த மாதத்துடைய கமிட்மெண்ட்டு முடிக்கிறதுக்குள்ளே நாக்கு தள்ளும் நிறைய நண்பர்களுக்கு. அதில் எங்கிட்டு போய் சாதிக்கிறது? ஆனால் மீனராசியில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த நேரம் சாதிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் போடக்கூடிய உழைப்பு, நீங்கள் போடக்கூடிய ஒரு விதை தான் எதிர்காலத்தில் மிகப்பெரிய விருட்சமாக வரப்போகுது. இன்றைக்கி ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் இருக்குது அப்படின்னா 1000 பேருக்கு வேலை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. 2000 பேருக்கு இன்றைக்கி வேலை கொடுத்துட்டு இருக்கிறாங்கன்னா அந்த நிறுவனம் ஒரு காலகட்டத்தில் 1லேருந்து தான் 10க்கு வந்திருக்கும். எடுத்த உடனே ஒரு நிறுவனம் 10க்கெல்லாம் வந்திருக்காதுங்க. 2000 பேர் எடுத்த உடனே இன்றைக்கி வேலை கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆரம்பத்திலிருந்து படிப்படியாக தான் மேலே வந்திருக்கும். 1லேருந்து தான் 9. அந்த மாதிரி மீனராசியில் பிறந்த நண்பர்கள் இந்த மாதத்தில் நீங்கள் செய்யக்கூடிய செயல், எடுக்கக்கூடிய முடிவு எதிர்காலத்தில் மிகப்பெரிய வளர்ச்சியாக இருக்க போகிறீங்க. அதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. எங்கள் ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பண்ணையை வச்சவன் பார்த்துட்டு செத்தான், தென்னையை வச்சவன் தின்னுட்டு செத்தான்ட்டு. அதுக்கு அர்த்தம் எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. பண்ணையை வச்சவன் பார்த்துட்டு செத்தான்னா பனைமரத்தை வச்சவங்க பார்த்துட்டு போனாங்க, தின்ட்டு போகலை. தென்னையை வச்சவங்க அப்படின்னா தென்னை மரம், தென்னையை வச்சவங்க தின்னுட்டு போனாங்கன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? தென்னை மரம் காய்க்கிறதுக்கு 5 வருஷம், ஆனால் பனைமரம் காய்க்கிறதுக்கு 40 வருஷம் 30 வருஷம். சரியா? அப்போ இந்த நேரத்தில் நீங்க போடக்கூடிய ஒரு செயல் உங்களுடைய சங்கதிகளுக்கு சிறப்பாக இருக்கும். உங்களுடைய சங்கதிகளுக்கு 100% எங்க அப்பா இது செஞ்சுட்டு போனார், எங்க தாத்தார் இது செஞ்சுட்டு போனார் அப்படின்னு சொல்ற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு நேர காலங்கள் இந்த நேரத்தில் இருக்கு. சாமி சத்தியமா சொல்றேன், இந்த நேரத்தில் இது எல்லாரும் சொல்ற மாதிரி மாத பலனா நினைச்சுக்காதீங்க. இந்த நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய செயல் உங்கள் சங்கதிகளுக்கு சிறப்பாக இருக்கும். பார்த்துக்கிடுங்க. பிரமாதமான ஒரு நேரம். இந்த நேரத்தில் மட்டும் உங்களுடைய சுய ஜாதகம் ஒரு 5% சப்போர்ட் பண்ணால் உங்களுக்கு போதுமானது. 5% கூட வேண்டாம், 2% சப்போர்ட் பண்ணால் கூட போதுமானது. பிரமாதமான அனுகூலம் ஏற்படும். அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. சரிங்களா? நீங்கள் எத்தனை ஜோசிகாரர்கிட்ட வேணும்னாலும் செக் பண்ணிக்கோங்க. நான் சொன்னது தப்புன்னு ஒருத்தர் சொன்னால் கூட நான் வீடியோவே போடலிங்க. அவ்வளோ அருமையான நேரம், அற்புதமான நேரம் இந்த புரட்டாசி மாதத்தில் மீனராசி நண்பர்களுக்கு வரப்போகுது. 7 சனி இருக்குது, கண்டுக்காதீங்க, அது ஒரு பக்கம் கிடக்கட்டும். 3வது பாவகத்தில் குரு இருக்கிறார், இல்லைன்னு நான் சொல்லலையே, அதுவும் ஒரு பக்கம் கிடக்கட்டும். உங்கள் ராசியிலே ராகு இருக்கிறார், அதுவும் ஒரு பக்கம் கிடக்கட்டும். இந்த நேரம் பிரமாதமான நேரம், பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா? சரி நண்பர்களே, இந்த பதிவு நிச்சயமாக மீனராசியில் பிறந்த நண்பர்களுக்கு ஒரு பயனுள்ள ஒரு பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் மனசார நம்புறேனுங்க. இந்த பதிவு பற்றி உண்டான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.